நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில லைவ் ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதில் சில நேர்களுக்கு நம்ம ஆன்சர் பண்ணியிருந்தோம், ஃப்ரீ ப்ரெடிக்ஷன்ஸ் தான். ஸோ அதில் சில நேர்கள் பேமெண்ட் பண்ணிட்டு அதற்கான கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கேட்கணும்னு சொல்லிட்டு பே பண்ணியிருந்தாங்க. அது பேர் சூப்பர் சாட். ஸோ அதனால் சூப்பர் சாட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செக்ஷன் தான் இது. 24 ஓகே 24 தானே? ஆமாம், இல்லை 23 மற்றும் 24ஆம் தேதி சாட்டர்டே அண்ட் சண்டேல யாரெல்லாம் சூப்பர் சாட் பண்ணி கேள்வி கேட்டிருந்தாங்களோ அவங்களுக்கான ஆன்சர் செக்ஷன் தான் இது. ஸோ நம்ம பார்த்துடலாம். ஸோ பார்க்கக்கூடிய புது நேர்கள் யாராவது இருக்கிறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிங்க. ஸோ உங்கள் ஜாதகத்திற்கு பலன் தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் இருக்குது, விருப்பம் இருக்குது அப்படின்னா நம்ம வாரம் இந்த ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு வரோம் நம்ம சேனலில் இரவு 7 மணிக்கு சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில். அதனால் உங்கள் ஜாதகத்தையும் பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும், ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன், ஃபியூச்சர் பலன் என்ன இருக்கும், எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்ததுன்னா வாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைவ்ல கலந்துங்க, உங்களோட கொஸ்டின்ஸை கேட்டுக்குங்க. ஓகேவா? சரி, இப்போ நம்ம இந்த வாரத்தில் யாரெல்லாம் கேள்வி கேட்டிருந்தாங்க அவங்களுக்கான ஆன்சர் என்னங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ முதலாவதாக பார்த்தீங்கன்னா அதில் பாஸ்கர் ராஜசேகரன் அப்படிங்கிற ஒரு கேட்டிருக்காரு. ஸோ பாஸ்கர் ராஜசேகரன் அவர் தான் என்ன கேட்டிருக்காருன்னா 6/5/73 4:33 PM வெள்ளூர், ஹவ் இஸ் மெர்க்குரி தசா, விச் இஸ் பெஸ்ட் தசா இன் மை லைஃப் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு. ஸோ இந்த ஜாதகம் ஸ்க்ரீனில் வரும் பாருங்க, சரிங்களா? எஸ், இதுதான் அவருடைய ஜாதகம். இந்த ஜாதகத்தை நம்ம லைவ்லேயே நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கேன். ஸோ எனிவே அவர் மறுபடியும் சூப்பர் சாட் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன், இல்லை பண்ணது எனக்கு தெரியல, இப்போ தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் அவருக்கு லைவ்லேயே நான் ஆன்சர் பண்ணிட்டேன். ஸோ ஜாதகம் பாருங்க, கன்னி லக்னம், மிதுன ராசி, ஸோ நட்சத்திரம் திருவாதிரை 2ஆம் பாதம். இப்போ நடந்துட்டு இருக்கிறது புதன் தசை தான் போயிட்டு இருக்கு 2035 வரைக்கும், சரிங்களா? இப்போ இவருடைய கேள்வி வந்து இந்த புதன் தசை மெர்க்குரி தசை எப்படி இருக்கும், ஓகே, இந்த மெர்க்குரி தசை என்ன பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்காரு. அடுத்தடுத்த தசைகள் அதில் எனக்கு எது யோக தசை அப்படிங்கிற கேள்வியும் கேட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாருங்க, இந்த மிதுன லக்னமா இருக்கலாம் அல்லது கன்னியா லக்னமா இருக்கலாம். இவர் ஜாதகத்தில் கன்னியா லக்னம், மிதுன ராசி. ஸோ இப்போ ராசியின் அதிபதியும் புதன் தான், லக்ன அதிபதியும் புதன் தான். ஸோ அப்படி புதன் எந்தெந்த வீட்டிலலாம் இருக்கலாம் அப்படிங்கிற ஃபார்மேட்டுக்கு வந்துடணும் இனிஷியலாகவே. ஸோ அப்போ பார்க்கும் பொழுது இந்த ஜாதகத்தில் லக்னாதிபதி புதன் 8ஆம் இடத்தில் மறைகிறார். ஸோ இப்போ 8ஆம் இடத்துல புதன் அவருக்கு பகை வீடா, நட்பு வீடா? சில ஜாதகங்களில் 8ஆம் வீடு நண்பராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சிம்ம லக்னத்துக்கு லக்னாதிபதி சூரியன் 8ல போய் மறையலாம், தப்பு கிடையாது, அவருக்கு பிடிச்சமான வீடு, நட்பு வீடு அப்படின்னு எடுத்துக்கலாம், ஓகேவா? ஆனா இந்த இடத்துல பாருங்க, கன்னியா லக்னத்தினுடைய அதிபதி புதன் 8ஆம் இடத்துல போய் மறைந்து சுயசாரம் வாங்குறார். இந்த இடத்துல சுயசாரம் அப்படிங்கும் பொழுது அந்த இடத்துல புதனுடைய நட்சத்திரம் கிடையாது, ஆனா கேதுவோட நட்சத்திரத்தில் அமர்ந்து அந்த கேது புதனுடைய வீட்டுல இருந்துச்சுன்னா சிறப்பு. அந்த அடிப்படையில் தான் இந்த ஜாதகத்தில் புதன் பலமா நிற்கிறே தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ அதனால 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் என்ன பண்ணும்? அலைக்கழிக்கும், அலைச்சலை கொடுக்கும், மன அழுத்தத்தையோ அல்லது மன குறையோ கண்டிப்பாக கொடுத்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம், சரியா? ஏதேனும் ஒரு குறை இருந்து கொண்டே இருக்கிற மாதிரி ஃபீலாவது கண்டிப்பாக கொடுக்கும். அது முக்கியமா புதன் தசை போகுது அப்படின்னா இப்போ இவருடைய புதனுடைய காரக விஷயத்துல கவனமாக இருக்கணும். இப்போ புதனுடைய காரக அமைப்புனா எழுத்து, கம்யூனிகேஷன்ஸ் ரிலேட்டடா, அந்த தகவல் தொடர்பு சம்பந்தமான விஷயங்கள், இது போன்ற விஷயங்கள்லாம் ரொம்ப டாக்குமெண்ட் சப்மிட் பண்றது, டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயங்கள், பேப்பர் தான் சொல்றேன், பேப்பர் ரிலேட்டடான ஒர்க் எதுவாக இருந்தாலும் அது அஃபிஷியலோ அன்அஃபிஷியலோ எதுவாக இருந்தாலும் ரொம்ப கவனமா இருக்கணும். அதன் மூலமாலாம் சிக்கல்கள் வரக்கூடிய அமைப்பெல்லாம் கொடுக்கும் இந்த புதன் தசை. ஸோ அதனால புதன் தசை இந்த ஜாதகத்துக்கு தி பெஸ்ட்னு சொல்ல முடியாது, தி ஒஸ்ட்னு சொல்ல முடியாது, இன்டர்மீடியட்ல தான் நிற்கிது. காரணம் அங்க நட்சத்திர சாரம் புதன் சுயசாரத்துல வாங்கின மாதிரி அதை எடுத்துக்கணும், சரியா? சரி, அடுத்தடுத்த திசைகளாவது நல்லா இருக்கானா? அடுத்தது கேது தசை, அந்த கேதுவும் புதன் உங்களுக்கு 8ஆம் இடம், அதுக்கு அடுத்து சுக்கிரன், அந்த சுக்கிரனும் உங்களுக்கு 8ஆம் இடம். ஸோ கண்டினியூஸா உங்களுக்கு 8ஆம் இடத்தினுடைய தொடர்பு இருக்கும் பட்சத்தில் இடம் விட்டு இடம் நகர்ந்து தூர இடத்தில் வசித்து அப்படி இருந்து இவருடைய வாழ்க்கை இரண்டாவதுன்னா ஓரளவுக்கு பெட்டரா இருக்கும், நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம், சரியா? சரி, எது சார் சூப்பரான தசை? இப்ப பாருங்க, நடந்துட்டு இருக்கிற புதன் தசையும் பெஸ்ட்னு சொல்ல மாட்டேன், லக்னாதிபதி தசை தான், யோக தசை தான், ஆனா என்ன அது நன்மை கொடுக்காது பெரிய லெவல்ல. ஓகே, அடுத்து வரக்கூடிய கேது தசையும் இப்படிதான். ஸோ ஜாதகத்திற்கு குரு தசை அல்லது சனி தசை இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, சரிங்களா? முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவருக்கு அந்த புதன் தசை அதெல்லாம் வருது. ஸோ அதனால இது வந்து ஒரு 50-60-40 இந்த கேட்டகரியில தான் ஜாதகம் இயங்கும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். இதுக்கான ஆன்சர் நான் லைவ்லேயே சொல்லிட்டேன். எனிவே மறுபடியும் உங்களுக்கு ஆன்சர் பண்ணியாச்சு, நன்றி சார். அடுத்ததா பார்த்தீங்கன்னா
பிரேமா பிரேமா எம் அப்படிங்கிற எம்கே பிரேமா எம்கே அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. 10/9/2007 8 மணி காலை. மடிக்கேரினா எனக்கு என்னன்னு தெரியல, சரி அடிச்சு பார்ப்போம். எஜுகேஷன் அண்ட் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் MBBS கிடைக்குமா அப்படிங்கிற கேட்குறாங்க. நீட் 2025 கவர்மெண்ட் ஷீட் கிடைக்குமா? ஆர் விச் அதர் ப்ரொஃபஷன் சூட்டபிள்? கோர்ஸை சூஸ் பண்ண போகிறாங்க, அது எது அப்படின்னு கேட்குறாங்க. அது ஜாதகம் பார்த்துடலாம். ஸோ 10/9 செப்டம்பர் 2007 10/9/2007 காலையில 8 மணின்னு கொடுத்துருக்காங்க ரவுண்டா. ஊர் மடிக்கேரினா அது எந்த இடம், எந்த டிஸ்ட்ரிக்ட்ல வருது? அது அப்படியே அடிக்கிறேன், டெக்ஸ்ட் வருது. கர்நாடகாவா? மடிக்கேரி நீங்க கர்நாடகா டிஸ்ட்ரிக்ட்ல தான் வருது, எனக்கு தமிழ்நாட்டில் இல்லை. ஸோ அதனால மடிக்கேரி அதே டெக்ஸ்ட்டுக்கு கர்நாடகா காட்டுது, எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் அதெல்லாம் கொடுத்துருந்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக இருந்திருக்கும். எனிவே ஜாதகம் எடுத்தாச்சுங்க. இவரும் கன்னியா லக்னம் சிம்ம ராசி. ஓகே, ஸோ ஜாதகம் வரும் பாருங்க, இதுதான் அவருடைய ஜாதகம். இவரும் கன்னியா லக்னம் சிம்ம ராசி, நட்சத்திரம் மகம், 3ஆம் பாதம். இப்ப நடந்து கொண்டிருக்கக்கூடிய திசை சுக்கிர திசை போயிட்டு இருக்குது. ஸோ சுக்கிர திசையில சனியினுடைய புத்திக்குள்ள இப்ப இருக்கிறாரு 2027 வரைக்கும். சனி புத்தியில நெக்ஸ்ட் இயர் 2020 சனி எங்க இருக்குப்பா? சுக்கிர திசையில சனி புத்தி. ஓகே, சனி புத்தி. சரி, ஸோ இந்த சனி புத்தியில நெக்ஸ்ட் இயர் ஏப்ரல் சுக்கிரனுடைய அந்தரம் தான் உள்ள வருது. அந்த காலகட்டம் தான் உங்களுக்கு சுக்கிர திசை, சனி புத்தி, சுக்கிரனுடைய அந்தரம். ஸோ ஜாதகத்தில் சுக்கிரன் எங்க அமர்ந்து நிற்கிறார்? ஸோ சுக்கிரன் உங்களுக்கு 11ஆம் இடத்தில் குரு பார்த்த, குரு 17, சுக்கிரன் 22. எஸ், நல்லா இருக்குதுங்க. செவ்வாய் 26 அமைப்பு இருக்குது. நடந்துட்டு இருக்கிறது சுக்கிர திசை, சனி புத்தி, சுக்கிராந்திரம். ஓகே, 2025 ஆஃப்டர் ஏப்ரல் மேக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன பண்ணும்? அரசு சம்பந்தமான விஷயங்கள், அரசு சம்பந்தத்தை விட எக்ஸாம்ஸ், நீட் எக்ஸாம்ஸ் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். சனி புத்தி நடக்கிறதுனால நல்லா இருக்கு ஜாதகம். ஸோ நெக்ஸ்ட் இயர் ஆஃப்டர் மேக்கு அப்புறம் நடக்கக்கூடிய மேலே தானே நீட் எக்ஸாம்ஸு, அது உங்களுக்கு நல்லபடியாக அமையுங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஓகே, நல்லா இருக்குது. ஸோ அதனால MBBS ரிலேட்டடான போகலாம், அல்லது அதில் பயோடெக்னாலஜி, இங்கே சுக்கிரன் சம்மந்தப்படுறதுனால நான் சொல்கிறேன். ஸோ பயோடெக்னாலஜி சம்மந்தமாக டெக்னாலஜி ஓரியன்டான ஏதாவது ஒரு மெடிக்கல் கோர்சஸ் அதெல்லாம் வரும் இருக்கு. ஓகே, ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா தூர இடத்துல போய் வேலை படிக்கிற மாதிரியான காலேஜஸ் தான், பக்கத்தில் இல்லை, தூர இடத்துல தான் அமைப்பு இருக்குது. ஆனால் வாய்ப்பு இருக்குங்க. அதாவது கவர்மெண்ட் ரிலேட்டடாக கவர்மெண்ட் கோட்டாலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இருக்குது, அமைப்பு இருக்குது. ஏன்னா யோக தசைகளுடைய தொடர்பு இருக்குது. ஒரு ஜாதகத்தில் யோக தசாபுத்தியினுடைய தொடர்பு இருந்துச்சுன்னா நமக்கு பிடிச்ச மாதிரியான சம்பவங்கள் நம்மளை சுற்றி நடக்கும்னு நான் சொல்கிறேன்ல, அது போன்ற அமைப்புகள் தான் இருக்குது. ஸோ அதனால் நல்ல மார்க் கிடைக்கும், ட்ரை பண்ணுங்க. MBBSக்கான அமைப்பு சான்சஸ் இருக்குது. அல்லனா டெக்னாலஜி ஓரியன்டான, அதே மெடிக்கல் துறையில் டெக்னாலஜி ஓரியன்டான ஒரு துறையை தேர்ந்தெடுத்துக்கலாம், அதுவும் நல்லா இருக்கும். எஸ், கரெக்டாக இருக்கு. சரியா? அது இல்லை அப்படின்னா கூட இந்த எலக்ட்ரானிக்ஸ் அல்லது டெக்னாலஜி ஓரியன்டான கோர்சஸ் இதுதான் பெஸ்ட்டாக வரும். நடந்துட்டு இருக்கிறது சுக்கிர தசைங்கிறதுனால, சுக்கிரன் உங்களுக்கு 11ஆம் இடத்துல அமர்ந்து குரு பார்த்து அமர்ந்ததுனால நல்லா இருக்குன்னு சொல்ல வரேன். ஓகேவா? ரைட், நன்றிங்க. அடுத்தது சரத் VCET அப்படிங்கிற ஒரு ஐடியில இருந்து அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, சரத்குமார் 18/9/97 12:52 AM மதுரை. இன் விச் இயர் வில் ஐ கெட் கவர்மெண்ட் ஜாப்? ஹவு வில் பி மை கரியர் growth அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிம்பிளா அடுத்தடுத்த தசைகள் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்குமா, கேரியர் growth நல்லா இருக்குமா அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்காங்க. வளர்ச்சி எப்படி இருக்கும்? இந்த வளர்ச்சிங்கிறது உங்களுக்கு புகழை சேர்க்குமா இல்லை பணத்தை கொடுக்குமா அப்படிங்கிறது தான் கேரியர் growthங்கிறது ஜென்ரலா சொல்றாங்க. ஓகேவா? மேக்சிமம் பேமெண்ட் தான், அமௌண்ட் ரிலேட்டடா கேள்விகள் தான் இருக்கும். வளர்ச்சின்னா அதுதான் வளர்ச்சிங்கிறாங்க எல்லாரும். 12:52 AM இந்த ஊரு மதுரை.
எஸ், ஜாதகம் பாருங்க 18/9/97 12:52 AM இரவு அண்ட் மதுரை. இந்த ஜாதகம் மிதுன லக்னம் மீன ராசி. ஸோ ஜாதகம் வரும் பாருங்க. எஸ் பாருங்க, இதுதான் மிதுன லக்னம் மீன ராசி. ஸோ நட்சத்திரம் உத்திரட்டாதி 4ஆம் பாதம். நடந்துட்டு இருக்கிற தசை சுக்கர தசை. இவங்களுக்கும் சுக்கர தசை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ 2026 வரைக்கும் சுக்கர தசையில சுக்கர புத்தி போகும். இந்த ஜாதகத்துக்கு சுக்கரன் இங்க உட்கார்ந்துருக்கார் 5ஆம் இடத்தில் செவ்வாயோடு இணைந்து பலமா நிக்குது. ஸோ உங்களுடைய கேள்வி அரசு வேலை. ஓகேவா? சுக்கரன் உங்களுக்கு 5ஆம் பாவகத்தில் பலமா தான் நிக்குது. என்ன நட்சத்திரம்? சுவாதி நட்சத்திரம். அப்புறம் என்ன? சூரியன் அத்தனை 1 டிகிரி. நெக்ஸ்ட் இயர் நல்லா இருக்குமா? நெக்ஸ்ட் இயர் நல்லா இருக்குங்க உங்களுக்கு. அதே நேரத்துல குரு வக்ரம் பெற்று தானே பாக்குது, நல்லா இருக்கு. ஓகேவா? அடுத்தது சனி வக்ரம் 24. அடுத்தது சந்திரன் 15, நல்லா இருக்கு. அரசு வேலை அமைப்பு இந்த சுக்கர புத்திலே அமைப்பு இருக்குது. நெக்ஸ்ட் இயர் ஆஃப்டர் ஏப்ரல் மேக்கு அப்புறம் நல்லா இருக்கு. அரசு வேலைக்கான அமைப்பு பலமா நிக்குது. ஒண்ணு. இன்னொன்னு கேரியர் குரோத்னு கேட்டுக்கிறீங்க. நடந்துட்டு இருக்கிறது சுக்கர தசை. சுக்கரன் வித் செவ்வாய். சுக்கரன் உங்களுக்கு 12 டிகிரி அண்ட் செவ்வாய் பார்த்தீங்கன்னா 28 டிகிரி. அதுவும் குரு சாரம் தான். ஸோ அதனால நோ ப்ராப்ளம், பயப்பட வேண்டாம். செவ்வாய் வாங்கின சாரம் குரு. ஜாதகத்தில் குரு உங்களுக்கு 8ஆம் இடத்துல மறைஞ்சாலும் வக்ரம் பெற்று உச்ச குருவினுடைய பார்வை சூரியனுக்கு இருப்பது சார வழியில. சுக்கரனுடைய சார வழிக்கு பலமா நிக்குது, நல்லா இருக்குது. 2ஆம் இடத்திற்கு குரு தொடர்பு இருக்கிறதே சிறப்பு தான். ஓகேங்களா? ஸோ 2ஆம் பாவக அதிபதியோடு குரு தொடர்பு இருக்கிறதும் சிறப்பு. இதெல்லாம் நல்ல பொருளாதாரத்தை கொடுக்கும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் கேட்குறது கேரியர் க்ரோத். அதில் இன்னும் உள்ளே போய்க்கேன்னா பணம் அதிகமாக கிடைக்குமா ஃபியூச்சர்ஸில்? கண்டிப்பாக கிடைக்கும். அந்த அமைப்பு இந்த ஜாதகத்தில் தெளிவாக நிற்கிது. காரணம், சுக்கரன் வாங்கின சாரம் சூரியன். அந்த சூரியனுக்கு 2ஆம் பாவக அதிபதி தொடர்பு நிற்குது, குருவினுடைய தொடர்பு நிற்குது, பாக்கியாதிபதி சனியினுடைய தொடர்பு நிற்குது, பரிவர்த்தனையில் 2ஆம் பாவக அதிபதி குருவோட தொடர்பு நிற்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த ஜாதகத்துக்கு இந்த தசை சூப்பரான தசை. இங்கே செவ்வாயோட சேர்ந்துருச்சான சேரவும் இல்லை. ஸோ விலகல் அதிகமாக நிற்குது. சுக்கரன் 12, செவ்வாய் 28. ஸோ அதனால கிட்டத்தட்ட 15 டிகிரிக்கு மேலே விலகல் நிற்குது. அந்த செவ்வாய் அப்படி இருந்தாலும் கெடுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. காரணம், குருவினுடைய நட்சத்திரம், அந்த குரு பலமா நிற்கிறதுனால பெரிய அளவில் கெடுதல் கிடையாது. ஓகே ரைட், நல்லா இருக்கு ஜாதகம். அரசு வேலைக்கான அமைப்பு நெக்ஸ்ட் இயர் அப்படி ஏப்ரல் மேக்கு அப்புறம் நல்லா இருக்கு. இதே சுக்கர புத்தியிலே இருக்கு. சரிங்களா? அடுத்ததாக கோபிநாதன் VMS அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு, அரசியல் யோகம் வருமா அப்படிங்கிற கேள்வி. ஆனால் பேமெண்ட் கம்மி பண்ணியிருக்கீங்களே. நான் என்ன சொல்கிறேன் சார், நான் அதை ஸ்க்ரோலிங்கில் பண்ணியிருக்கேன்ல, ஸ்க்ரோலிங்கில் போட்டுட்டு தானே இருக்கிறேன். மினிமம் 100 ருபீஸ் சார், அதுக்கு கீழே போடாதீங்க சார் சார்னு எத்தனை தடவை சொல்லிட்டேன். நீங்கள் போட்டுட்டு என்கிட்ட கேட்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ போட்டுட்டீங்க. ஸோ அதனால் இதை நான் ஸ்கிப் பண்ணி தான் ஆகணும். இல்லைன்னா இது ஒரு ட்ரெண்டாக மாறிடும் அப்புறம். ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிவசங்கரன் SC அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து, ஐயா வணக்கம், 16/6/97 4:23 PM பட்டுக்கோட்டை. ஸோ எப்படிப்பட்ட பெண் அமையும் ஐயா, எனக்கு எப்போ கல்யாணம்? சரி, கல்யாணத்தை பற்றி கேள்வி கேட்டிருக்காருங்க சிவசங்கரன் SC. 16/6/97. ஸோ டைம் 4:23 PM பட்டுக்கோட்டை. எஸ், பட்டுக்கோட்டை. சரிங்களா? சரி, ஜாதகம் வரும் பாருங்க. 16/6/97 4:23 PM பட்டுக்கோட்டை. ஜாதகம் விருச்சிக லக்னம் துலாம் ராசி. எஸ் பாருங்க, விருச்சிக லக்னம் துலாம் ராசி. நட்சத்திரம் சுவாதி 1ஆம் பாதம். இப்போ நடந்துட்டு இருக்கிற தசை குரு தசை போயிட்டு இருக்குது, யோக தசை தான். ஸோ குரு தசையில சுக்கர புத்தி முடிஞ்சு சூரிய புத்தி இப்போ ரன் ஆகுது. அடுத்த ஏப்ரல் மாதம் வரைக்கும் சூரிய புத்தி. ஸோ குரு தசையில் சூரிய புத்தி, சூரியன் சுக்கரனோடு இணைஞ்சு நிற்குது. அப்புறம் என்ன, சுக்கரனும் புதனும் பரிவர்த்தனை நிற்குது. இதுவும் பலமாக தான் நிற்குது. ஸோ இந்த காலகட்டம் தான் உங்களுக்கு திருமணத்திற்கான காலகட்டம். ஸோ அதனால சுக்கரனுடைய தொடர்பு இருக்குதுல்ல உங்களுக்கு சூரியனோடு. அதனால இந்த காலகட்டம் தான். சூரியன் 1, சுக்கரன் 21. எனிவே எதுவாக இருந்தாலும் சுக்கரன் புதன் காம்பினேஷன்ஸ் அந்த எந்த வீட்டில் அமர்ந்து நிற்குதோ அந்த வீட்டினுடைய பலனை தந்தாகணும். அந்த அமைப்பு தான் சொல்லலாம்.
அதனால இந்த சூரிய சுக்கிர புத்திலையும் பலமாக தான் நிற்குது, இந்த சூரிய புத்திலையும் பலமாக தான் நிற்குது. ஸோ அதனால இதுதான் காலகட்டம், திருமணத்துக்கான காலகட்டம். 2ஆம் பாவகாதிபதி நீச்சமாகி வக்ரமாகி பரிவர்த்தனையாகிறார். இவ்வளவு பலமாகும் பொழுது குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், கெடுதல் இல்லை. ஒன்று சரியா? எப்படிப்பட்ட வரன்? நல்ல விதமான வரன் வரும். சரியா? அது பக்கத்துல இல்லையே, எல்லா தூர இடத்துல இருந்தா எப்போ ஒரு 200-300 கிலோமீட்டருக்கு 200 கிலோமீட்டருக்கு தள்ளி தான் பொண்ணு வரணும் அப்படிங்கிறாங்க. இப்பதான் காட்டுது. நல்ல படிப்பாளி, படிச்சிருக்கக்கூடிய ஒரு பொண்ணு, இல்லைன்னா அரசு துறையில வேலை செய்யறவங்க, இல்லைன்னா அவங்க அப்பா அரசு துறையில வேலை செஞ்சுட்டு இருக்கலாம், இது போன்ற, இல்லைன்னா அவங்க அம்மா, இது போன்ற அமைப்புகள்லாம் காட்டுது. இது மாதிரியான அமைப்புல தான் வரன் வரணும். 2 பேர்த்துக்கும் இப்ப இந்த ஜாதகத்துல 2 பேரும் எப்படா சொன்னா, இந்த ஜாதகத்துக்கு 2ஆம் பாவம் நல்லா நிக்குது, இவருடைய மனைவிங்கிற பாவகத்துக்கு 2ஆம் பாவம் நல்லா நிற்கும் பட்சத்தில் குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு தான் உங்களுக்கு வரணும்னு விதியாக இருக்குது. சரியா? அதனால திருமணத்துக்கான காலகட்டம் இதுதான். சரிங்களா? ரைட். நன்றி சார். அடுத்த ஜூலை வரைக்கும் இருக்கு, ஏப்ரல் வரைக்கும் இருக்கு நினைக்கிறேன். ஸோ அதனால இவ்வளவுதான் சார். சூப்பர் சாட்ல பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் ஆன்சர் பண்ணியாச்சு. ஸோ 1-2 பேர் மட்டும் பேமெண்ட் கம்மியாக போட்டதுனால அவங்களுக்கு நான் ஸ்கிப் பண்ணியிருக்கிறேன். தயவுசெய்து பேமெண்ட் கம்மியாக போட்டு 100 ருபீஸ், நான் அதுவே கம்மி தான், ஆன்லைனில் யாரும் கீழே பார்க்க மாட்டாங்க, விருப்பம் இருந்தால் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறேன். அப்புறம் நான் அதுக்கப்புறமும் கீழே போட்டுட்டு நான் போட்டுட்டு ஏன் பார்க்கல அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் எழும்பக்கூடாது. இதனால வந்ததுனால தான் நான் ஸ்க்ரோலிங்லேயே போட்டேன், இல்லைன்னா நான் போட்டிருக்க மாட்டேன். சரிங்களா? சரி, எனிவே ஸோ ஒவ்வொரு வாரமும் நம்ம லைவ் பண்ணிட்டு வரோம், பாருங்கள். பார்க்கக்கூடிய புது நேர்கள் யாராவது இருக்கிறீங்கன்னா, உங்களுக்கும் உங்கள் ஜாதகத்துக்கான பலன் தெரிஞ்சுக்கணும்னா ஸோ வாங்க, வர சாட்டர்டே சண்டே உங்களோட ஜாதகத்தை டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் பார்த்து ஆன்சர் பண்ணுறேன். சரிங்களா? ரைட். ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.